நல்லா ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு பார்த்தீங்கன்னா கோதுமை வச்சு ஒரு போண்டா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட சொல்லலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பில் வந்து கோதுமை எடுத்துருக்கேன். அது ஒரு பவுலில் கொட்டுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு முதல்ல இது நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சம் பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல கலந்துக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் திக்கான டோவை நம்ம கலந்துக்கணும். ரொம்ப தண்ணிமே இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு எடுத்து போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் நம்ம தேவையான சைஸுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா எடுத்து போட்டோம்னா நல்லா சைஸ் பெருசாகும். பாருங்கள், நல்லா இப்போ போட போட பெருசாகிட்டு